ஜூலை 30, 2010 சண்டிகர் யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற செக்டார் 15 பகுதியில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார் 21 வயதான நேஹா அலாவத். அவர் அந்த பகுதியில் இருந்த ஒரு கல்லூரியில் MBA படிச்சுக்கிட்டு வந்தார். அன்றைக்கு மாலை சுமார் 5 மணி இருக்கும். அவர் வழக்கம் போல தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்தார். வீட்டு வாசல்ல நின்ன தன்னுடைய அம்மா கிட்ட பை சொல்லிட்டு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு கிளம்பினாரு நேஹா அலாவத். வழக்கமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனா இரவு சுமார் 8 8:30 மணிக்குள்ளாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுறது நேஹாவுடைய வழக்கம். அன்றைக்கு மணி 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, நேஹா வீட்டுக்கு வரல. இதனால அவங்க அம்மா டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு 9:30 மணி வாக்கில் அவங்க அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி, ஏங்க இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போன நம்ம பொண்ணு திரும்பி வரலைங்க, என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் தங்களுடைய கடையை க்ளோஸ் பண்ணுற முசுவில் இருந்தார். அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்த போது தான் அவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா, நேஹா வரலைன்னு வைஃப் சொன்னாங்களே, வந்துட்டாலான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய மனைவிக்கு எடுத்த போது மனைவி பயங்கர டென்ஷனாக இருந்தாங்க. ஏங்க மணி 10 மணிக்கு மேலே ஆகுது, நேஹா வரலைங்க அப்படின்னு சொல்லவே, அமைதியாக இருமா, ஒன்றும் ஆயிருக்காது, நான் வந்துடுறேன், வந்துடுவா நேஹான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு பறந்து போறாரு. வீட்டுக்கு அவர் போய் சேரும்போது மணி 10:20. ஆனாலும் கூட நேஹாவை காணவில்லை. அதற்குள்ளாக நேஹாவுடைய வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூடியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே நேஹாவை தேடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. நேஹாவை தேடிக்கிட்டு நேஹா செக்டர் 16 இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போவாங்க இல்லையா, அந்த பாதையிலேயே நேஹாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் வண்டி எடுத்துக்கிட்டு நேஹாவை தேடிட்டு ஏற்கனவே போயிருந்தாங்க. அதே போல நேஹாவுடைய அப்பா வந்த உடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, நேஹாவுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் அழைச்சு நேஹா இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தாலாமா, அவ ரிட்டர்ன் வந்துட்டாளா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல நேஹா தன்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிருக்கிறா. அதை அட்டன் பண்ணிட்டு வழக்கமான நேரத்துக்கு அவ அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நேஹாவுடைய நண்பர்கள் சொன்னபோது இவருக்கு, நேஹாவுடைய அப்பாவுக்கு குபீர்னு தூக்கி போடுது. பயங்கர டென்ஷன் ஆனவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தரையும் கூட்டிகிட்டு தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு அவரும் பரபரப்பாக தேட ஆரம்பிக்கிறாரு. அதற்குள்ளாக இந்த செய்தி காட்டு தீய போல பரவ அக்கம் பக்கத்து வீட்டுக்கார இளைஞர்கள் மற்றவங்கன்னு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில வண்டி எடுத்துட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. மணி 11:30 கிடக்குது. ஆனாலும் நேஹாவை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதனால நேஹாவுடைய அப்பாவை அழைச்சிக்கிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிலர் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. போலீஸாரும் நாங்களும் தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. மனசு கேட்காம நேஹாவுடைய அப்பாவும் அவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும், இதற்கிடையே அவங்களுடைய சொந்தக்காரங்களும் கூட சிலர் வந்துடுறாங்க. எல்லாரும் ஆங்காங்கே வண்டி எடுத்துக்கிட்டு போய் நேஹாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியாக மணி 12 கடந்திருந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் நேஹாவுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. பக்கத்து வீட்டு இளைஞர்கள் இருவர் தங்களுடைய வண்டியில நேஹாவை தேடிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கரண் பகுதியில் இருக்கிற ஒரு டாக்ஸி ஸ்டாண்டு கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. அங்கிள், நேஹாவுடைய ஸ்கூட்டர் இங்க நிக்குதுங்க அங்கிள், நீங்க உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லவே நேஹாவுடைய அப்பாவும் மேலும் சிலரும் உடனடியாக தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு பறந்துக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போய் அவங்க பார்த்தபோது நேஹாவுடைய ஸ்கூட்டர் நின்று கொண்டிருந்தது. அந்த ஸ்கூட்டரை ஆய்ந்து பார்த்தபோது ஸ்கூட்டருடைய சைடுல சில இடங்கள்ல ரத்தக்கரை வடிந்தது போல தெரியுது இவங்களுக்கு. உடனடியாக அவங்க எல்லாருமே அந்த பகுதி முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்ததே ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா. அதற்கு பக்கத்தில் இருந்த அந்த காடு போன்ற பகுதிகளில் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நேஹாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணி போய் அந்த பகுதியில் தேடிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அவர், அண்ணே இங்க வாங்க அப்படின்னு அலறாரு. அங்க நேஹாவுடைய அப்பா ஓடுறாரு. அங்க போய் பார்த்தால் அரை நிர்வாண கோலத்துல குற்றுயிரும் குலையுயிருமாக உயிருக்கு போராடியவாறு நேஹா கிடக்கிறத பார்க்குறாங்க. உடனடியாக அவங்க நேஹாவை அள்ளி ஒரு வண்டியில் போட்டுக்கிட்டு நேராக பிஜிமார் அப்படின்னு அழைக்கப்படுகிற மத்திய அரசுடைய ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே இருந்த மருத்துவர்கள் நேஹாவை பரிசோதித்து விட்டு,
எங்களை மன்னிச்சிருங்க, ஷீ இஸ் டெட் ஆன் அரைவல் அப்படின்னு சொல்றாங்க. வரும் வழியிலேயே நேஹா உயிரிழந்து விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக விஷயம் போலீசாருக்கும் சொல்லப்படுது. போலீசாரும் அங்க விரைந்து வர்றாங்க. உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. உடலை பார்த்த உடனேயே மருத்துவர்கள் நேஹாவை யாரோ பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் அந்த பகுதி முழுவதும் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. நேஹாவுடைய நண்பர்கள், நேஹாவுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு எல்லாரையுமே போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனால் யார் மீதுமே போலீசாருக்கு வலுவான சந்தேகம் எதுவும் வரவில்லை. இதற்கிடையே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நேஹாவுடைய தலையில பலமாக அடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னும், அதற்கு பிறகு அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னும், உடல்ல பல இடங்கள்ல சிராய்ப்பு காயங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வந்தது. அதோட இல்லாம போலீசாருடைய கட்டளை ஏற்று மருத்துவர்கள் நேஹாவுடைய உடலில் இருந்த அந்த ஆண் விந்தணுக்கள் அதை எடுத்து அதை டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கும் பண்றாங்க. அதை பத்திரமாக பிரிசர்வ் பண்ணவும் செய்யறாங்க மருத்துவர்கள். நேஹாவை பாலியல் வன்கொடுமை செய்தவனுடைய டிஎன்ஏ கிடைச்ச உடனேயே போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. உடனடியாக நேஹாவுடைய கல்லூரி மாணவர்கள், நேஹாவுக்கு தெரிஞ்சவங்க, நேஹாவுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. ஆனா யாருடையுமே இது மேட்ச் ஆகல. அதுக்கு அடுத்ததாக அந்த பகுதி முழுவதும் இருந்த இந்த சந்தேகத்துக்குரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுடைய டிஎன்ஏவெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் எதுவுமே கிடைக்கல. இப்படி 300க்கும் மேற்பட்டவர்களுடைய டிஎன்ஏ எடுத்து போலீசார் டெஸ்ட் பண்ணியும் கூட யாருடைய டிஎன்ஏவுமே நேஹாவை பாலியல் வன்கொடுமை செய்தவனுடைய டிஎன்ஏவோடு ஒத்து போகல அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. போலீசார் எவ்வளவோ தேடியும் கூட கல்லூரி மாணவி நேஹாவை பாலியல் வன்கொடுமை செய்தது யாரு அப்படிங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாட்கள் உருண்டோடுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுது. 5 வருடங்கள் உருண்டோடிடுது. அதற்கு பிறகு போலீசார் இந்த வழக்கை அன்ஐடென்டிஃபைடு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி வழக்கை கிடப்புல போடுறாங்க. ஜனவரி 12, 2022 அன்றைக்கு விடியற் காலையிலேயே சண்டிகார் யூனியன் டெரிட்டரியுடைய மலோயா பகுதியுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதுல சார், இந்த மாதிரி மலோயாவுடைய அவுட்டர் பகுதியில் ஒரு பெண்ணுடைய சடலம் கிடக்குது, நீங்க உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொன்ன உடனே போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தபோது மலோயா பகுதியுடைய அவுட்டர்ல இருந்த காட்டு பகுதியில் சாலையை விட்டு கொஞ்சம் தள்ளி உள்ள ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய முழு நிர்வாண உடல் கிடக்கிறத போலீசார் பார்த்து பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றவங்க அந்த பெண் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மலோயா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர், ஒரு 45 வயதுக்காரர் தன்னுடைய மனைவியை காணவில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதனால இது அவருடைய மனைவியாக இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தகவல் பறக்குது. அவர் பார்த்த உடனேயே கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. சார், இது என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு போலீசார் அந்த பெண்ணுடைய கணவரிடம் நடந்தவற்றையெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சார், நேற்று இரவு சுமார் 8 மணி இருக்கும், நான் என்னுடைய மனைவியை அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சார். அங்க என்னுடைய மனைவியை டிராப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதற்கு பிறகு சுமார் 15 நிமிடம் தான், 15 நிமிடம் கழிச்சு நான் போய் என் மனைவியை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு போனா அங்க என் மனைவியை காணோம். சரி, வழக்கமா நடக்கிற விஷயம் தானே, நம்ம டிராப் பண்ணுவோம், வைஃப் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ ரிக்ஷாவோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். வீட்டுக்கு பார்த்தா என் மனைவியை காணோம். வெகு நேரம் காத்திருந்த போதும் என் மனைவி வீட்டுக்கு வரலைங்கிறதுனால தான் அதற்கு பிறகு நான் பல இடங்கள்ல தேடிட்டு பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு
சொல்லி சொல்றாரு. போலீசார் அவருடைய மனைவியுடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அங்க போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை குரல் வழியை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுடைய உடல்ல அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவனுடைய விந்தணுக்கள் இருக்குது அப்படின்னும் அதை எடுத்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்க்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்கள். ஒரு சில நாட்கள்ல அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலும் வருது போலீசார் கைகளுக்கு. அப்பொழுதுதான் போலீசாருக்கு ஒரு சின்ன பொறி ஒன்று தட்டுது. என்ன அப்படின்னாக்க, இதே போல தானே சுமார் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதே பகுதியில் ஒரு வழக்கு ஒன்று வந்தது. ஒரு கல்லூரி மாணவியை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு இதே மாதிரி கொண்டு போட்டிருந்தானே அப்படிங்கிற நினைவு வர உடனடியாக அந்த ஃபைலை தேடி எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சம்பவம் நடந்திருந்திருக்குது. அந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பிறகு 5 வருடங்கள் அந்த கொலைகாரனை தேடிய போலீசார் அதற்கு பிறகு கேஸை கிடப்பில் போட்டாங்க இல்லையா. அதற்கு பிறகு இப்பொழுதுதான், அதாவது MBA மாணவி கொல்லப்பட்ட 12 ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உடனடியாக போலீசார் அந்த பழைய ரெக்கார்டில் இருந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலையும் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலையும் எடுத்து மேட்ச் பண்றதுக்கு லேபுக்கு அனுப்புறாங்க. இரண்டுமே ஒன்றாக இருக்குது. அந்த MBA மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே ஆள் தான் இப்பொழுது இந்த பெண்ணையும் செய்திருக்கிறான் அப்படிங்கிறது போலீஸிற்கு தெரிய வரவே உடனடியாக போலீசார் பம்பரமாக சுத்துறாங்க. அந்த பகுதி முழுவதும் இருக்கிற ஆண்களுடைய டிஎன்ஏக்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இறந்து போன பெண் இருக்கார் இல்லையா, அவருடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு ஆரம்பிச்சு அடுத்ததாக அந்த மார்க்கெட்ல இவங்க இறக்கி விட்டாங்க இல்லையா, அந்த பகுதியில் சுற்றி தெரிந்தவர்கள், அந்த பகுதியில் கடை வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிறதோட இல்லாம அந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த டாக்ஸி டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இந்த ரிக்ஷா டிரைவர்கள் இவங்களுடைய டிஎன்ஏக்களை எடுக்கிறாங்க. அதே போல போலீசார் இந்த முறை எப்படியாவது இவனை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில் இந்த ரோட்டோரத்தில் படுத்திருப்பாங்க இல்லையா, வீடுகள் இல்லாமல் அல்லது டெம்பரரியாக வேலைக்கு வர்றவங்க, அந்த மாதிரியான பணியாட்கள் அல்லது ரோட்டோரத்தில் படுத்திருக்கிற ஆட்களுடைய டிஎன்ஏக்களை எடுக்கிறாங்க. இந்த வழக்குக்கு மட்டும் கிட்டத்தட்ட 800 பேருடைய டிஎன்ஏவை எடுத்து ப்ரொஃபைலிங்க்கு அனுப்புறாங்க போலீஸ்காரங்க. இது அடுத்த பல மாதங்களுக்கு நடந்து கொண்டே இருக்குது. போலீசாருக்கு எந்த மேட்சுமே கிடைக்கல. இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 வருடத்துக்கு பிறகு போலீசாருக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. இவங்க டிஎன்ஏ ப்ரொஃபைல் அனுப்புனாங்க இல்லையா, 1-2 இல்லை 800 ப்ரொஃபைல் எடுத்து அனுப்புனாங்க இல்லையா, அந்த 800ஐயும் மேட்ச் செய்துவிட்டு லேபில் இருந்து ரிப்போர்ட் வருது. அதில் ஒருத்தனுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது. இந்த 40 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த ஆளுடைய டிஎன்ஏவோடு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது. உடனடியாக போலீசார் அந்த ரிப்போர்ட் எடுத்து இந்த ஆள் யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஆள் ஒரு கிரிமினல் லிஸ்டில் இருக்கிற ஒரு ஆள் தான், முன்னாள் கைதி தான் அப்படின்னு போலீசாருக்கு தெரியுது. அது மோனு குமார் அப்படிங்கிற ஒரு 38 வயதான ஆள். அவன் செக்டார் 38ல் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. உடனடியாக போலீசார் அங்கே விரைந்து போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தபோது அந்த மோனு குமார் அங்கே ஆளே இல்லை. அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது, சார் அவன் 1 மாதம் வருவான், 2 மாதம் வருவான், போயிடுவான், இங்கே இருக்கவே மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் போலீஸாருக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் வந்தது. அது என்னன்னா, சார் இந்த மோனு குமாருக்கு ஃபோனே கிடையாது சார், ஆதார் கார்டு கூட கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆதார் கார்டு கூடவா வாங்காமல் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க சார், நாங்களும் பல தடவை கேட்டோம், அவன் ஆதார் கார்டே எடுக்க போகலை, அதே மாதிரி அவனுக்கு ஃபோனே கிடையாது, அது மட்டும் இல்லை அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாதுங்க சார், ஒவ்வொரு பக்கமாக போவான், திடீர்னு கிளம்பி எங்கேயோ போகிறான், ஏதோ வேலையை செஞ்சேன்னு சொல்லி திரும்பி வருவான், அப்புறம் போயிடுவான் சார், இப்படியே தான் அவன் இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். இப்பொழுது தான் போலீஸாருக்கு தெரிஞ்சது ஏன் இவனை அவ்வளவு எளிதில் பிடிக்க முடியவில்லைன்னு. அவனுக்கு ஆதார் கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. இவன் ரொம்பவுமே தெளிவாகவே செயல்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதோட இல்லை, போலீஸாருக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, அவன் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறது. அதனால் அந்த பகுதி முழுவதும் இருக்கிற
டாக்ஸி ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் இவனுடைய ஃபோட்டோ அனுப்பி போலீஸார் இவன் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தான்னா உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாதங்கள் உருண்டோடுது. ஆனால் இந்த மோனுகுமாரை ட்ரேஸ் பண்ணவே முடியல போலீஸாரால. அடுத்த 8 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு போலீஸாருக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, மோனுகுமார் மீண்டும் அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறதா. உடனடியாக போலீஸார் அங்கு விரைந்து போறாங்க. அங்க வீட்டில் இருந்த மோனுகுமாரை கையும் களவுமாக பிடிச்சு லபாக்குன்னு அள்ளிட்டு வந்து உள்ள தள்ளுறாங்க. உள்ள தள்ளி போலீஸார் அவனை அவங்களுடைய வழக்கமான பாணியில விசாரிக்கிறாங்க. ஆனால் அவன் தனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றான் போலீஸ்காரங்க கிட்ட. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சும்மா விடுவாங்களா? நம்ம ஊர் வழக்கப்படி போலீஸார் அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணையை போடுறாங்க. போலீஸாருடைய கடுமையான கிட்டுப்பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம அந்த பெண்ணுடைய கொலைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒப்புக்கொள்றான் இவன். மேலும் போலீஸார் MBA ஸ்டூடெண்டோட உடல்ல அந்த DNA உனக்கு தான்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கிடுக்கு பிடிய போட்டோன்னே அந்த கொலையையும் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான். அது மட்டும் இல்ல, போலீஸார் இவனுடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தபோது இவனை ஏற்கனவே போலீஸார் 7-8 தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளிவருது. அதோட இவன் மேல ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு வழக்கு ஒன்று இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, ஒரு 5 வயது பெண்ணை இவன் கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்னுட்டான் அப்படிங்கறதான் வழக்கு. அந்த வழக்குல இவனை அரெஸ்டும் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்லையும் கொண்டு போய் நிறுத்தி இருந்திருக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் இவன் குற்றம் செய்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் நீதிமன்றம் இவனை வெளியிலையும் விட்டிருக்குது. அந்த கதையும் தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. அதற்கு பிறகு அதை நீயாடா செஞ்சேன்னு நல்லா கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டனே, அதையும் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான் இந்த மோனுகுமார். இதெல்லாம் எப்படா செஞ்ச அப்படின்னு சொன்ன போது அவன் சுருக்கமாக சொன்னது என்ன அப்படின்னா, சார் நான் ஒரு டாக்ஸி டிரைவரு, என்னுடைய டாக்ஸியில் நேரங்கட்ட நேரத்தில் அவுட்டரில் யாராவது பெண்கள் தனியாக ஏறினாங்க அப்படின்னாக்க எனக்கு சாதகமாக இருந்தால் அவங்கள அப்படியே எங்கேயாவது அவுட்டருக்கு கொண்டுட்டு போய் அவங்கள அடிச்சு போட்டுட்டு குறவலை நெரிச்சிட்டு பாலியல் வன்கொடுமை செய்வது என்னுடைய வழக்கம். அப்படித்தான் இந்த 40 வயது பெண்ணை நான் கொன்றேன். அன்னைக்கு மார்க்கெட் பக்கம் நான் போன போது அந்த பெண் என்னுடைய டாக்ஸியை குறுக்காட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி டாக்ஸியில் ஏறினாங்க சார். அவங்கள கடத்திக்கிட்டு போய் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல தான் இந்த MBA ஸ்டூடெண்ட்டும் அந்த வழியாக தனியாக வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஸ்கூட்டரில் மெதுவாக போயிட்டு இருந்தவங்க மேலே வேணும்னே கொண்டுட்டு போய் டாக்ஸியை இடிக்கிற மாதிரி இடிச்சுவிட்டு அதற்கு பிறகு கீழே இறங்கி அந்த பெண்ணோடு வாக்குவாதம் செய்வது போல செய்தேன். அது வந்து அந்த கரண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் பகுதி வந்து அவுட்டரில் இருக்குது, அங்கே வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போதே அந்த பெண்ணுடைய தலையில ஓங்கி பலமாக ஒரு அடி அடிச்சேன். அந்த பெண்ணு மயங்கி அப்படியே ஸ்கூட்டர் மேல விழுந்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை தரதர ரோட்டுக்கு அந்த பக்கம் இழுத்துட்டு போய் புதர்களுக்குள்ள போட்டு அந்த பெண்ணை ஆசை தீர அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதே போலதான் இந்த 5 வயது குழந்தையும் அவன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொன்னான் இந்த மனித மிருகம். இவனை பிடிச்சு போலீசார் உள்ள தள்ளி இருக்கிறாங்க நண்பர்களே. இப்பொழுது இவன் மீது இந்த 3 குற்றங்களை செய்ததுக்கான வழக்குகளை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் இதை தவிர வேற ஏதாவது செய்திருக்கிறானா அப்படின்னு போலீசார் விசாரிச்சுக்கிட்டும் வர்றாங்க. இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் போது நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் கொடுக்குறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். Bye bye.